வீரலட்சுமி ரீசெண்டா நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்துல கலந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அரசியல் கூட்டத்துல விஜய் தன்னை ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த பெயருக்கு அவரு கொஞ்சம் கூட தகுதியானவரே இல்லை அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. வாங்க அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். விஜய் தன்னோட பேட்டியின் போது நான் மக்களுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்து நிறைய பேர்ட்ட வரவேற்பு பெற்றாலும் சிலர் அதை புகழ்ச்சி நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத வீரலட்சுமி அவர்கள் பெண் பாதுகாப்பு குறித்து இன்னைக்கு பேசக்கூடியவங்க கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அவர் நடிச்ச படங்கள்ல பெண்களை தவறதான் காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல விஜய் அவர்கள் ஒரு பக்கத்துல டைலாக் எழுதி கொடுத்து அதை எடுத்து கொடுக்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா தான் அவர் அந்த அளவுக்கு ஆவேசமா பேசுவாரு. இவரை நேருக்கு நேரா ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு பேச சொல்லுங்க பார்க்கலாம். அவரை சுத்தி எப்போதுமே இந்த விசில் அடிக்கிற கூட்டம் தான் இருந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு காணல் நீர் போல எப்போ இருப்பாங்க எப்போ கிளம்புவாங்க அப்படின்றதே தெரியாது. இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் யார் யாருக்கெல்லாம் உதவி பண்ணாரு, யார் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் சாப்பாடு கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இப்போதான் வெளியிலேயே வருது. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணால் கூட அதை உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் வெளியில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரியான அரசியல் பண்ணக்கூடியவங்க தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, விஜய் அவர்கள் பணத்தை பார்த்து அரசியலுக்கு வந்தவர். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய மரத்தை பார்த்து அரசியலுக்கு வந்தவங்க அப்படின்னு அவங்க மிக காட்டமாக சொல்லியிருக்காங்க. வீரலட்சுமி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெண் உரிமை அப்புறம் சமூக போராட்டங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறித்து ரொம்ப தைரியமாக பேசி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.